வணக்கம் மக்களே. ஸோ எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்னவா இருந்ததுன்னா, ஸோ அந்த வெள்ளிக்கிழமை நைட்லாம் மாயா எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கொண்டாடி தீர்த்துட்டு இருந்தோம். ஆனா இங்க வந்து நடந்தது பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு எலிமினேஷன், விசித்ரா எலிமினேஷன் நடக்க போகுது இன்னைக்கு. ஸோ இது டோட்டலி ஒரு அன்பேரான எவிக்ஷன் அப்படின்றது நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. விசித்ரா வந்து என்னதான் கடந்த ஒரு 3 வாரமா பல தப்புகள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல நான் மறுக்கவே இல்லை. பல தப்புகள் பர்சனலா போய் இப்ப எல்லையை மீறி பல பர்சனல் விஷயம் இதெல்லாம் பேசியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மீறி ஓட்டிங்ல அதனால அவங்களுக்கு கம்மி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மி ஆச்சு, நான் மறுக்கல, கம்மி ஆச்சு. ஆனா மாயாவோட எந்த இடத்துலயுமே விசித்ராக்க ஓட்டிங் இல்லைன்னா நம்பவே முடியாதுங்க. அது வந்து பொய், 100க்கு 100 பொய் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் விசித்ராவை எலிமினேட் பண்ணது டோட்டலி அன்ஃபேர். ஏன்னா விசித்ரா கீழே விஜய் வர்மா மாயான்றது இருந்தாங்க. ஸோ விசித்ராவோட ஓட்டிங்க 2 பேர் சேர்த்தா கூட விசித்ரா லெவலுக்கு வர முடியாத நிலைமையில தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிரதீப்போட ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் விசித்ராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இதை முழுக்க முழுக்க வந்து விசித்ராவோட அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது வந்து சீசனா நடக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் 3ல தர்ஷன் எடுத்துங்க, சீசன் 4ல சனம் செட்டி எடுத்துங்க, சீசன் 5ல வந்து தாமரை எடுத்துங்க, சீசன் 6ல பாத்தீங்கன்னா தனலட்சுமி எடுத்துங்க. அப்படின்ற மாதிரி நிறைய அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்திருக்கு. அதுல வந்து குறிப்பா ஃபினாலே வீக்ல வந்து முன்னாடி தூக்குறாங்கன்னா விசித்ராவை தூக்கி இருக்காங்க. அதை முழுக்க முழுக்க மாயாவை காப்பாற்றும் திட்டமாக தான் இருக்கிறது. இதுல வேற ஒரு டைலாக் சொல்றாருப்பா, அதுதான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் ஓட்டு போட்டு வெளியே அனுப்புறாங்கன்ற மாதிரி இந்த டைலாக் சொல்றதுக்குலாம் அந்த டைலாக் சொல்றதுக்கான நியாயமாக கிடையாதுங்க. அது முழுக்க முழுக்க உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு அந்த மக்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான ரைட்ஸே கிடையாது. எப்படி ரைட்ஸே கிடையாது. ஓப்பனா நீங்க மக்கள் படினா மக்கள் ஓட்டுப்படி இறக்குங்க, ஓட்டுப்படி ஓப்பனா சொல்லுங்க. மக்கள் ஓட்டுப்படி விசித்ரா லாஸ்ட்ல இருந்து ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க, ப்ரூஃப் காட்டிட்டு நீங்க போங்க. அப்படி காட்ட முடியாது. ஏன்னா காமிச்சிங்கன்னா உங்க தேவையான ஆட்களை வீட்டுக்குள்ள உட்கார வைக்க முடியாதுல்ல. அதனால ப்ரூஃபை காட்ட மாட்டாங்க. இது 100க்கு 100 வந்து நம்ம விசித்ரா மாயாவிடையும் விஜய் வர்மாவிடையும் ஓட்டு கம்மியா எடுத்தாங்கன்றத யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா விசித்ராக்கு 2 வாரம் மைனஸா போச்சு. ஆனா மாயாவிடையும் விஜய் வர்மாவிடையும் மைனஸா போச்சான்னு கேட்டீங்கன்னா எனக்கு இல்ல. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது. முழுக்க முழுக்க இவங்க 2 பேரை காப்பாத்தி ஃபினாலே எடுத்துட்டு போயிட்டு டைட்டில் கொடுக்க வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு ஒரு பக்கம் வந்து விசித்ராவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னொரு பக்கம் விசித்ராவோட கேம் பிளே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வேற லெவலுங்க அவங்க. ஸோ இதுல அவங்களோட கேம் பிளேல எனக்கு ஒரு பல முரண்பாடுகளான கருத்துக்கள் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்களோட கேம் பிளேவை மட்டும் பார்ப்போமே. ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இன்ன வரையும் எடுத்துட்டு வாங்க, வேற லெவலான ஒரு கேம் பிளே விளையாடி இருக்காங்க. சாதாரணம் கிடையாது. இந்த ஏஜ்ல வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும்ன்றது சாதாரணம் கிடையாது. ஸோ குறிப்பா அவங்களோட பிளானே என்னவா இருந்தது, 2 வீக்ஸ் பேசிக் 2 வீக்ஸ் இந்த ஷோல போய் இருப்போம். 2 வீக்ஸ் கழிச்ச அப்புறம் இந்த ஏஜ்ல இருக்கவங்களா எலிமினேட் ஆயிரு வந்துருவோம் அப்படின்றத அவங்களோட நினைப்போட வந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்த என்ன பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எடுத்த டாபிக் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் டாபிக் ஆகி எஜுகேஷன்ன்றது ஒரு டாபிக் எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் வைரல் ஆகி கொஞ்சம் மவுஸ் கொடுத்து அதை அப்படியே சஸ்டன் ஆயிட்டு அதுக்கப்புறம் பயங்கரமா மெயின்டைன் பண்ணிட்டாங்க. குறிப்பா வந்து அந்த பிரதீப்போட இஷ்யூ எல்லாம் வேற லெவலான ஒரு ரீச் கிடைச்சு, பிரதீப்போட ஃபேன் சப்போர்ட்டர்லாம் கிடைச்சு, அதுக்கப்புறம் இவங்க டிராவல் பண்ண விதம் நல்ல டிராவலா இருந்தது. அதுல நிறைய வந்து தடம் பிறந்தாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இவ்வளவு ஏஜ்ல இத்தனை 50+ ஏஜ்ல ஃபினாலே ரவுண்ட் முந்தின வாரம் வரையும் கிட்டத்தட்ட ஒரு 99 டேஸ் 98 டேஸ் வராங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ்அப் கொடுத்துடணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு பல பேருக்கு. பல பேர் ஏன் அதை கொண்ட விசித்ரா மேம் ஏன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏஜ்ல நம்மளால பண்ண முடியாது அவங்களால பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சில பேரோட ஆசைகள் ஏக்கம்லாம் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அது அவங்க இந்த ஏஜ்ல அதை பண்றாங்களேப்பா அப்படின்னு நம்மளால பண்ண முடியுமான்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட் வந்து பல தாய்மார்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பாசத்துக்குள்ள நான் போல. பட் இந்த ஏஜ்ல போயிட்டு அவங்களால பண்ண முடியுதுன்னா நம்மளால பண்ண முடியும்ன்ற மாதிரி அந்த பாஸ்ட் அந்த ஒரு கரேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்த விசித்ரா மேம் பல பேருக்கு கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து அவங்களை பாராட்டியே ஆகணும். ஸோ பிக் பாஸ் வரலாற்றில் ஒரு சாதனை சரித்திரம் படைச்சிருக்காங்க அப்படின்றது நான் பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மும்தாஜுக்கும் சேரன், அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல வந்து விசித்ரா மேம் அந்த சாதனை பட்டியலில் இவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. அந்த ஏஜ் குரூப்ல இவங்க தான் ஹையஸ்ட் அப்படின்றது. ஹையஸ்டா சேரன் சாரும் இவங்களும் ஒரு ஹையஸ்ட். பட் ஏஜ்ல பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்டே இருக்கு. குறிப்பா வந்து ஒரு பெண்ணாக இந்த வயசுல இவ்வளவு தூரம் வர்றதுன்றது சாதாரணம் கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ்ஆப் சொல்லி ஆகணும். கண்டிப்பா அவங்க ஃபினாலேல இருக்க வேண்டிய நபர் வெளியேற்றப்பட்டார். அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க guys.